அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வத்சலையின் வாழ்க்கை. முன்னுரை. அற்புதமான ஆசான். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் தினம்தோறும் அவரை நேரில் சந்தித்து உரையாடவோ அல்லது தொலைபேசி மூலம் பேசவோ எனக்கு கிடைத்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த வரம். அவர் எனக்கு காட்டிய முகங்கள் பல. எடிட்டராக, இசை ரசிகராக, பயணப்பிரியராக, வித்தியாசமான சிந்தனையாளராக, கோபக்காரராக, இப்படி சாவிசாரை நான் பலவிதமாய் பார்த்திருக்கிறேன். ஓர் அலாதியான எடிட்டர் அவர். மெனக்கட்டு 4 பக்கங்களில் ஒரு மேட்டரை எழுதி கொண்டு போய் அவரிடம் கொடுப்பேன். உட்காருங்கள் என்று எதிரே நாற்காலியை காட்டுவார். என் கண் எதிரிலேயே என் மேட்டரின் மீது கண்களை மேய விடுவார். படித்து கொண்டு வரும்போதே பல வரிகளை பேனாவால் அடிப்பார். அப்படி எடிட் செய்துவிட்டு மேட்டரை என்னிடம் திருப்பி தந்து கம்போசிங்க்கு அனுப்பிடுங்க என்பார். நான் எழுதிய வரிகளை விட அவற்றின் மீது அவர் அடித்த கோடுகள்தான் அதிகமாக பரவி கிடக்கும். அடிக்கப்பட்டவை நீங்களாக மற்ற வரிகளை படித்து பார்த்தால் ஓர் உண்மை உரைக்கும். இந்த மேட்டரை இவ்வளவு சுருக்கமாகத்தானே நீ எழுதியிருக்க வேண்டும். பின் ஏன் வளவளவென்று 4 பக்கம்? இப்ப பார் எவ்வளவு ட்ரிம்மாக இருக்கு. இன்று ஒருவருடன் நான் 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தால் அதில் எதை மட்டும் எழுதினால் போதும் என்பது எனக்கு தெரிய காரணம் அன்று சாவிசார் பல வரிகளை பேனாவால் அடித்து செய்த எடிட்டிங் தான். பத்திரிகை அலுவலகம் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதில் சாவிசாருக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. அண்ணா நகரில் அவரது வீட்டு கார் ஷெட்டிலேயே பல மாதங்கள் சாவி அலுவலகம் இயங்கியதுண்டு. ஆனாலும் கலகலப்புக்கு குறைவிருக்காது. ஒரு நாற்காலியில் கே. வைத்தியநாதன், தினமணியின் இன்றைய ஆசிரியர், இன்னொன்றில் அபர்ணா நாயுடு, சி.ஆர். கண்ணன், ஒரு பக்கம் லே அவுட் ஆர்டிஸ்ட் மோகன், இன்னொரு பக்கம் லெட்டரிங் ஆர்டிஸ்ட் ராஜேந்திரன், கார்ட்டூனிஸ்ட் ஹரன், ரமணியன் என்று இப்படி பல அரிய திறமைசாலிகளின் செயல்படும் முறையை நான் அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கேள்வி பதில் பகுதி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதில் தனி அக்கறை காட்டியவர் சாவிசார். ஒவ்வொரு கேள்விக்கும் சாவிசார் எழுதுகின்ற பதில் பளிச்சென அமையும். சாவி அவர்கள் சிறந்ததொரு கலா ரசிகர். வீட்டில் கர்நாடக இசை நாடகங்கள் போட்டு நிறைய கேட்பார். எம்.எஸ். அம்மா மீது பெருமதிப்பு. மணி கிருஷ்ணசாமி, சுதாராணி ரகுபதி போன்ற பலர் இவருக்கு குடும்ப நண்பர்கள். சாவிசாரின் அண்ணாநகர் வீட்டில் ஒருமுறை மதுரை சோமு அவர்கள் வந்து ஹாலில் அமர்ந்து மைக் இல்லாமல் நட்பு முறையில் ஒரு மினி கச்சேரி செய்ததுண்டு. அவர் ஒரு பயணப்பிரியர். ஒரு 3 மாதம் தொடர்ந்து சென்னையிலிருந்து விட்டால் அவருக்கு கால்கள் பரபரக்கும். எங்காவது போய் வர வேண்டும். அவர் அதிகமாக சென்று வந்தது அநேகமாக சிங்கப்பூராக இருக்கும். நான் அவருடன் பழகத் தொடங்கிய பிறகு அவர் மேற்கொண்ட அனைத்து வெளிநாட்டு பயணங்களுக்கும் என்னை தன் செலவில் உடன் அழைத்து சென்றிருக்கிறார். அவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளரும் கூட. தன் மகள்கள் இருவருக்கும் சாவிசார் செய்து வைத்த மறுமணம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அவர் சைவம், நான் சுத்த அசைவம். அவருடன் பயணம் செய்யும் போது நான் அசைவம் சாப்பிடுவதில்லை. போர்டிங் பாஸ் வாங்கும் போதே ரொம்பவும் கவனமாக வெஜ் என்று கவுண்டரில் சொல்லிவிடுவேன். ஆனால் உணவு பரிமாறப்படும் போது எனக்கு தரப்படுவது அசைவமாக இருக்கும். நான் தான் சார் ஏர் ஹோஸ்டஸிடம் உங்கள் உணவை நான்வெஜ்ஜாக தரும்படி கேட்டுக்கொண்டேன். எனக்காக ஏன் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்பார். ஜாதி மத வேறுபாடுகளில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாதவராகவே சாவிசார் வாழ்ந்தார். வெளிநாடுகளில் அவருக்கு இஸ்லாமிய நண்பர்கள்தான் அதிகம். சிங்கப்பூரில் யாக்கூப் முஸ்தபா, ஹாங்காங்கில் அயூப் ரபியுதீன், பாங்காக்கில் இலியஸ் என்று பலர். சிங்கப்பூரில் எப்போதும் யாக்கூப் வீட்டில்தான் தங்குவார். யாக்கூப் அங்கே ஒரு வெற்றிகரமான மணி சேஞ்சர். காலையில் கடைக்கு கிளம்பும் போது வீட்டு சாவியை என்னிடம் கொடுத்து விடுவார். சாவிசார் ரொம்ப நன்றாக சமைப்பார் என்பது பலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கு பாருங்க என்பார். பார்த்து சொல்லுவேன். இன்னைக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், இதுதான் மெனு, ஆரம்பிப்போமா என்றபடியே யாக்கூப் வீட்டு சமையல் அறையில் ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்வார். கத்திரிக்காயை எந்த சைஸில் எப்படி வெட்ட வேண்டும், உருளைக்கிழங்கை எவ்வளவு தண்ணீர் விட்டு வேக வைக்க வேண்டும், எப்போது கேஸ் ஸ்டவ்வை சிம் பண்ண வேண்டும், எப்போது ஹையில் வைக்க வேண்டும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக்கொண்டே வருவார். நான் செய்து கொண்டே வருவேன். சாப்பிட்டுவிட்டு நாங்கள் ஷாப்பிங்கிற்கோ ஊர் சுற்றவோ கிளம்பி விடுவோம். கோபக்காரர். அவருடன் நெருங்கி பழகிய வரையில் அவருக்கு 2 விதமாக கோபம் வரும். ஒன்று தன் வீட்டாருடன், இன்னொன்று சாவி பத்திரிகை தொடர்பானவர்களுடன். குடும்பத்தினருடன் அவருக்கு வரும் கோபத்திற்கு பெரிய காரணம் இருக்காது. சின்ன விஷயமாக இருக்கும். ஆனால் கோபம் கொப்பளிக்கும்.
தான் குடிக்கும் சூட்டிற்கு ஏற்ப காஃபியை ஆற்றித் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இம்மி அளவு அந்த சூடு கூடினாலோ குறைந்தாலோ, என்ன காஃபி தர நீ என்று மனைவியிடம் கோபம் காட்டுவார். அலுவலக ஊழியர்கள் அல்லது சாவி பத்திரிகையுடன் தொடர்பு கொண்டவர்களிடம் கோபித்துக் கொண்டால் அதற்கு காரணம் இருக்கவே செய்யும். சாவி பத்திரிகையின் பெயரை வெளியில் யாரேனும் தவறாக பயன்படுத்துவது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வாங்கு வாங்கென்று வார்த்தைகளால் வாங்கி விடுவார். தொடர்கதை எழுதுபவர் நேரத்திற்கு அத்தியாயத்தை அனுப்பவில்லை என்றால் அவர் தொலைந்தார். அவரிடம் திட்டு வாங்காத ஒருவன் நான் மட்டும்தான் என்று நினைக்கிறேன். பேட்டி எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமில்ல. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் தெரியுமா? எப்படி பேட்டி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்க நீங்க குமுதத்தில் பாலு எடுக்கிற பேட்டிகளை படிக்கணும். இன்டர்வியூனா அப்படி இருக்கணும் என்று ஒருமுறை சற்று கோபமாக என்னிடம் சொன்னது தவிர வேறு எப்போதும் சாவி சார் என்னிடம் கோபித்துக் கொண்டதில்லை. தன் எடிட்டிங்கால், தன் ரசிப்புத்தன்மையால், தன் பயணங்களால், தன் புரட்சிகரமான சிந்தனைகளால், தன் கோபத்தால் தன்னுடன் நெருங்கியிருந்தவர்களுக்கு பாடங்கள் பலவற்றை வகுப்பெடுக்காமல் போதித்த அற்புதமான ஆசான் சாவி சார். ராணி மைந்தன், தினமணி கதிர், சாவி 100, 7/8/2016. ஆசிரியர் உரை. 1947ஆம் வருஷம் ஜனவரி மாதம் கல்கி காரியாலயத்தில் என் மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆசிரியர் கூப்பிடுகிறார் என்று ஆபீஸ் பையன் வந்து அழைத்தான். பேனாவை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டு ஆசிரியர் இருந்த அறைக்கு போனேன். ஒரு நிமிஷம் ஆசிரியர் என்னை ஏற இறங்க பார்த்தார். நவகாளிக்கு போய் வருகிறீரா என்று சற்று தயக்கத்துடனேயே கேட்டார். நவகாளியும் அதன் சுற்றுப்புறங்களிலும் அப்போது என்ன நடந்து கொண்டிருந்தது என்று தெரியுமல்லவா? மனிதர்கள் அங்கேயே யமகிங்கர்களாய் மாறியிருந்தார்கள். வகுப்பு வெறி என்னும் பேய் பயங்கர தாண்டவம் புரிந்து கொண்டிருந்தது. இருண்ட கீழ்வங்காளத்தில் காந்தி மகாத்மா அன்பு என்னும் தீபத்தை கையிலேந்தி தன்னந்தனியாக கால்நடை பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். இத்தகைய பயங்கர பிரதேசத்துக்குத்தான் ஆசிரியர் என்னை போய் வருகிறாயா என்று கேட்டார். காரியம் சிரமசாத்தியமாக தோன்றிய போதிலும் நான் சற்றும் யோசிக்காமல் போய் வருகிறேன் என்று திடமாக பதில் கூறினேன். ஏனெனில் நவகாளிக்கு போய் வருவதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை எனக்கு முன்பே ஆசிரியர் நன்கு யோசித்திருக்க வேண்டும். தம்முடைய தீர்ந்த யோசனைக்கு பிறகே ஆசிரியர் அந்த காரியத்தை என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். எனவே நான் வேறு யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? கட்டளையை சட்டென்று ஒப்புக்கொண்டேன். சில தினங்களில் பத்திரமாகவே நவகாளியை சுற்றி பார்த்துவிட்டு காந்தி மகானிடம் விடை பெற்றுக் கொண்டு ஊருக்கு திரும்பி வந்தேன். காரியம் சற்று சிரமமாக தோன்றிய போதிலும் இதை நான் என்னுடைய வாழ்நாளில் கிடைத்ததற்கரிய ஓர் பேரதிர்ஷ்டமென்றே எண்ணினேன். மற்ற யாருக்கும் கிட்டாத பாக்கியமாகவே கருதினேன். காந்தி மகாத்மாவின் சரித்திர பிரசித்தி வாய்ந்த நவகாளி யாத்திரையில் அடியேனும் கலந்து கொண்டேன் என்பதை இப்போது நினைத்தாலும் என் தோள்கள் பூரிக்கின்றன. நவகாளியிலும் வழிப்பிரயாணத்தின் போதும் பல அதிசயங்களையும் பயங்கர சம்பவங்களையும் நேருக்கு நேர் கண்டேன். எத்தனையோ அதிசயங்களில் வயது சென்ற மாது ஒருவள் காந்தி மகான் காலில் விழுந்து கதறிய பரிதாப சம்பவமும் உண்டு. அந்த வயோதிக மாது கூறிய உருக்கமான வரலாற்றை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்ட கதைதான் வத்சலையின் வாழ்க்கை. இந்த கதையுடன் இன்னும் சில கதைகளும் இப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் சில கதைகள் கல்கி பத்திரிகையிலும் சில வேறு பத்திரிகைகளிலும் வெளியானவை. சாவி 26/8/1949, மாம்பலம்.